في كلامه الكريم والقرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. وقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم أنه سئل عن صومه يوم الاثنين فقال ذلك يوم ولدت فيه وفيه بعثت وعلي أنزل القرآن. رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேலான பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து 12 நாட்களாக 14 ஆண்டுகளாக மீராம் நபி சொற்பொழிவு நம்முடைய மிஸ்பாஹுல் அரபிக் கல்லூரியுடைய பட்டமளிப்பு விழா மேடை பாணி எதிர்த்து அவர்களுடைய இந்த கலை அரங்கத்திலே நடைபெற்றவாறு இருக்கிறது. மக்கள் நாம் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பல்வேறுபட்ட பயன்களை நாம் நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய திருத்துவருக்கும் நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பி வைத்தார். சுக்ரியா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுக்ரியா செய்திருக்கிறார். வாரத்தோறும் திங்கட்கிழமை தாங்கள் நோன்பு நோக்கிறீர்களே, என்ன விசேஷம் என்று நண்பர்கள் வினவிய போது பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் உரைத்தார்கள், அன்றுதானே நான் பிறந்தேன், அன்றுதானே நான் நபியாக்கப்பட்டேன், அன்றுதானே எனக்கு இறைமறை கிடைக்கப்பட்டது என்கின்ற காரணங்களை விளக்கினார். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிறந்த தினத்தை எப்படி கொண்டாடுகிறார்கள் பாருங்கள். நோன்பு நோக்கி கொண்டாடுகிறார். அந்த சுண்ணத்தை நடைமுறைப்படுத்தும் முகமாக இன்றைக்கு லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் திங்கட்கிழமை தோறும் நோன்பு நோக்கிறார்கள். புனித மக்கா மதீனா ஹரம் ஷரீஃப்களிலே வியாழக்கிழமை மட்டுமல்லாது திங்கட்கிழமையும் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் நோன்பு நோக்கிறார்கள். மக்ரிப் வேளையிலே நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடு அங்கே செய்யப்பட்டிருக்கக்கூடிய கண்கொள்ளா காட்சியை நாம் கண்டவாறு. எனவே நாம் சுக்ரியா செய்ய வேண்டும். கைரும் நபியை கைர உம்மத்தாக நாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். கைரும் நபியினுடைய உம்மத்தாக மிகச்சிறந்த நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக நாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். கைர உம்மத்தாக நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமதியும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பு சொற்பொழிவாளர் நம்முடைய அருமை தலைவர் அவர்கள் வருகை கொண்டிருக்கிறார்கள். மரஹபன் அஹ்லன் வஸஹலன். பாரக்கல்லாஹு தகப்பன. எனவே நாம் சுக்ரியா செய்து கொண்டிருக்கிறோம். பெரும்புக்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவு குறித்து நேற்று தினம் சென்னை மவுண்ட் ரோட்
மக்கா பள்ளிவாசலுடைய இமாம் நம்முடைய மிஸ்பாஹுல்லா அறிவியல் கல்லூரியிலே 10 ஆண்டுகள் கல்வி பயின்ற மிஸ்பாஹி அவர்கள் மிகவும் உருக்கமான முறையில் உரை நிகழ்த்தினார். என்றாவது ஒரு நாள் நாமும் இறந்தாக வேண்டும். இன்னக்கம் மையத்தும் இன்னமும் மையத்தும் லௌகானத்து துன்யா ததுமுலி வாஹிதின் லகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹா முஹல்லதா என்று சொல்வார். யாராவது ஒருவருக்காக இந்த உலகம் நிரந்தரமாக இருப்பது என்றால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வுலகிலே நிரந்தரமாக இருந்திருப்பார்கள். அவர்களே நிரந்தரமாக இல்லை, நமக்கு என்ன நிரந்தரம் இருக்கிறது என்று அந்த பாடல் வரிகள் பேசுகின்றன. லௌகானத்து துன்யா ததுமுலி வாஹிதின் லகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீஹா முஹல்லதா. அவர்களுக்கும் வஃபாத் நிகழ்ந்து விட்டது, மரணம் நிகழ்ந்து விட்டது. தங்களுடைய 63ஆம் அந்த அகவையிலே அல்லாஹ்வை சென்று அடைந்து விட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகை விட்டும் மறைந்த போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள். லம்மா கான யௌமுல்லதி தகன ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா அலா மின்ஹா குல்லு ஷை. என்றைக்கு புனித மதீனா முனவ்வராவிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரவேசித்தார்களோ அன்றிலிருந்து மதீனா ஜோதிமயமாக இருந்தது, பிரகாசம் மிக்கதாக இருந்தது. லம்மா கான யௌமுல்லதி மாத்த ஃபீஹி என்று அவர்கள் இந்த உலகிலிருந்து ஏகினார்களோ அதுரம மின்ஹா குல்லு ஷை, எல்லாம் இருள்மயமாக ஆகிவிட்டது. மதீனாவிலே அத்தனை. அறிவிப்பவர் யார்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மிக வேதனையோடு விம்மலோடு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள். வமா நபல்னா ஐதியனா அனி துராப் வ இன்னா லபி நபரிஹி அத்தா அன்கர்னா குலூபனா. மிகவும் உருக்கமான வாசகம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புனித மன்னரையில் நல்லடக்கம் செய்துவிட்டு எங்களுடைய கைகளில் இருந்த அந்த மண்ணை நாங்கள் உதறிய போது அத்தா அன்கர்னா குலூபனா, எங்களுடைய உள்ளங்கள் சூன்யமயமாக இருந்தது. கலக்கத்தோடு நாங்கள் வெளியே வந்தோம். அன்கர்னா குலூபனா என்றால் என்ன அர்த்தம்? எங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய நூறாணியத்தெல்லாம் வெளிப்பட்டு விட்டதோ, ஏதோ மிகப்பெரிய இழப்பை நாம் சந்தித்து விட்டோமோ என்கின்ற வேதனையோடு குமுறலோடு தான் நாங்கள் வெளிவந்தோம் என்கிறார்கள். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை சகோதர சகோதரிகள். எவ்வளவு பெரிய இழப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இறப்பு. மற்றொரு ரிவாயத்திலே வருகிறது, நம்ம கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மதீனத்தை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி மதீனா விஜயம் தந்தபோது லஹிபத்தில் ஹபஸா பி ஹிராபியும் பரஹன் பி குதுமி. அந்த அபிசீனியர்கள் கருப்பர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு பேரானந்தத்தோடு தங்களுடைய அம்புகள் வாள்களை வைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், என்றைக்கு பெருமானார் வந்தார்களோ மாலைத்தி யோமன் மாக்கான அன்சன வலா அதுவா மின் யோமின் அலைனா பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த அந்த தினம் இருக்கிறதே எங்களுக்கு மிகவும் பிரகாசமானதாக, அழகானதாக, பொலிவானதாக அமைந்திருந்தது. மாலைத்தி யோமன் கான அக்பர வலா அதுவா மின் யோமின் மாத்த பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி என்றைக்கு வஃபாத்தானார்களோ அந்த நாள் இருக்கிறதே எங்களுக்கு மிகவும் கஷ்டமான நாளாக இருந்தது, இருள் படர்ந்த ஒரு நாளாக இருந்தது. அதை விட ஒரு சங்கடமான ஒரு நாளை எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் கண்டதில்லை என்கிறார்கள் அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு இருக்கிறது, அதை விட ஒரு பேரிழப்பு கிடையாது என்று நேற்றைய தினம் அந்த மௌலவி அவர்கள் நமக்கு குறிப்பிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சக்கராத் காலத்தை பற்றி அவர்கள் விவரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் நம்முடைய சக்கராத்தை லேசாக்க வேண்டும்.
செஹத் சலாமத்து ஆபியத்தோடு நாம் அல்லாஹ்வை சென்று அடைய வேண்டும். திடீர் மரணத்திலிருந்து, அகால மரணத்திலிருந்து, துக்ககரமான மரணத்திலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய தலைமுறையையும் காப்பாற்ற வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சக்கராத்து எப்படி இருக்கும் என்கிற அடையாளத்தை வெளிப்படுத்தினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். அவர்கள் மிக பெரும் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், வாக்கருவா அப்பா, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே, துன்பமே. அப்போது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை மகளை பார்த்து சொல்றார், மகளே ஃபாத்திமாவே, லைசானா அபிக்கு கருப்பும் பாதலையோ, இனிமேல் உங்களுடைய தந்தைக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாதம்மா, எல்லா கஷ்டமும் தீர்ந்து விட்டதம்மா என்கிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பலம்மா மாத்த என் பெருமானார் ஏகனை சென்று அடைந்த போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேசுகிறார்கள், பாருங்கள், புலிக்கு பிறகு பூனையாகுமா என்று சொல்வார்களே, அவர்களுடைய அந்த துக்ககரமான நேரத்திலே கூட வாயிலிருந்து வெளிப்பட்ட அந்த வரிகளை கேளுங்கள். யா அபத்தா அஜாப ரப்பந்தா, உங்கள் ரப்புடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு விட்ட என்னுடைய அருமை தந்தையே, யா அபத்தா அஜாப ரப்பந்தா, யா அபத்தா நீ ஜன்னத்தில் ஃபிர்தௌஸி மாவா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு நீங்கள் சென்று விட்டீர்களா என் அன்பை தந்தையே. யா அபத்தா இதா ஜப்ரீல நன்கா, உங்களை அடிக்கடி காண வருவார்கள், வகையோடு வந்து உங்களை தரிசித்து செல்வார்கள். ஜப்ரீல் நான் உங்களுக்கு மரண அறிவிப்பு செய்கிறேன், என்னுடைய அருமை தந்தை சென்று விட்டார்கள். மரண அறிவிப்பு செய்கிறார்கள் ஜப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். யா அபத்தா இதா ஜப்ரீல் நன்கா பேசுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். நண்பர்கள் எல்லாம் திரும்பி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்திற்கு திரும்பி இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸை அழைத்து பேசுகிறார்கள். யா அனஸ் அதாபத்து நஃப்ஸுக்கும் அன் தஹஸவலா ரசூலுல்லாஹி அத்துரா, உங்களுடைய மனசுக்கு சந்தோஷம் தானே, அல்லாஹ்வுடைய திருத்தூதரை நல்லடக்கம் செய்கிற போது மண்ணை அள்ளி வீசிட்டு வந்து விட்டீர்களே, இப்போது உங்களுடைய மனசு சந்தோஷமாக இருக்கிறதா? அத்தாபத்தை அனுப்புசக்கும் அந்த தரசவலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமை மகன். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெருந்தலைவர்கள் வஃபாத்தாகிற போது நம்முடைய பிள்ளைகள் எப்படி தங்களுடைய வேதனையை, துக்கத்தை வெளிப்படுத்துவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னலார் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு அளப்பெரிய அன்பு கொண்டிருந்தார்கள். நேற்று தினம் ஒரு வார்த்தையை சொன்னார் மோதவி. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள், விடைபெற்று விட்டார்கள். எல்லோருக்கும் அப்பான் குடும்பனாலேயே அப்பான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் சீக்கிரமாக சென்று விட்டார்கள். ஆனால் நாம் மிகவும் வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம், அவர்களுடைய வஃபாத்தோடு விண்ணிலிருந்து இறங்கிய அந்த இறைமறை வசனங்கள் நிறைவேற்றி விட்டன. இறைமறை வசனங்கள் இறங்க இறங்க எவ்வளவு பெரிய ஞானங்கள் நமக்கு கிடைத்தன, தத்துவங்கள் கிடைத்தன, வழிகாட்டுதல்கள் கிடைத்தன, ரஹ்மத்தின் வாசல்கள் திறந்தன. இதோ பாருங்கள், அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு சில நாட்களுக்கு பின்னாலே உமர் ரலியல்லாஹு பார்த்து கூறுகிறார்கள், உமர் வாருங்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமுதூட்டிய அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நாம் கண்டு வருவோம், சந்தித்து வருவோம். காரணம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி உம்மு ஐமனை சந்திப்பார்கள். அவர்களுக்கு மிகவும் பிரியமானவர் அந்த தாய். நம்முடைய பெண்மக்களுக்கு உம்மு ஐமன் என்று நாம் பேர் சூட்டுகிறோமே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு தாயாக அமுதூட்டிய அன்னையாக இருந்தவர்கள். சந்தித்து வருவோம். சந்திக்க செல்கிறார்கள். இருவரையும் பார்த்து உம்மை இவன் அழுகிறார்கள், விசும்பி அழுகிறார்கள். அந்த இருவருமாக சொன்னார்கள், நாளாக மா யுபுக்கிக்க,
ஏனம்மா நீ அழுகிறாய்? ஏன் நீ அழுகிறாய்? உனக்கு தெரியாதா? அவர்கள் அல்லாஹ்விடத்தில்தானே சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் உள்ளது அத்தனையும் அது ஹைராகத்தானே இருக்கும், நன்மையாகத்தானே இருக்கும். அங்கே அவர்களுக்கு என்ன சங்கடம் ஏற்பட போகிறது? நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லையே. உண்மை மன்னதையெல்லாம் அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார் என்பதற்காக நான் அழுகவில்லை, வஃபாத்தாகி விட்டார் என்பதற்காக நான் அளவில்லை. அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்பது எனக்கும் தெரியும். ஆனால் எப்போது அவர்கள் இங்கிருந்து விடைபெற்று விட்டார்களோ, நம்மை விட்டு பிரிந்து விட்டார்களோ, என்ன ஆகிவிட்டது? குர்ஆன் இறங்குவது முடிந்து விட்டது. அழகான வார்த்தையை சொல்லுகிறார்கள், அண்ணல் வகி இன்கத்தாங்கிற சமா, வகி வந்து கொண்டிருந்தது, பல்வேறுபட்ட கல்வி ஞானங்கள் நமக்கு கிடைக்கவாறு இருந்தது. அது எல்லாம் இப்போது நின்று விட்டது. அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன். நம்முடைய இல்மு, நம்முடைய ஞானத்திலே ஒரு தொய்வு, தளர்ச்சி, தேக்கம் ஏற்பட்டு விட்டது. இதை கேட்ட மாத்திரத்தில் தான் உம்மை மன்னதியல்லானுடைய அந்த சிந்தனையை பார்த்து இந்த இருவரும் அப்போதுதான் யோசிக்க தடைப்பட்டு இவர்களும் சேர்த்து ஆள ஆரம்பித்துவிட்டார். இருவரும் சேர்ந்து அழுகிறார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறப்பு இருக்கிறது, அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா? இது போன்ற பல விஷயங்கள் அன்பான பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற போது தாங்கள் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நல்ல முறையில் நிறைவேற்றிவிட்டு அவர்கள் புறப்பட்டார்கள். எந்த ஒன்றையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லையே. நாம் அப்படி விட்டு வைக்கக்கூடாது. நாம் ஒரு சமுதாயத்தின் தலைவராக இருந்தோம் என்றால் அந்த தலைமைக்குண்டான கடமைகள் நாம் செய்ய வேண்டுமா இல்லையா? ஒரு குடும்ப தலைவனா அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு தொழில்துறையிலே ஒரு முதலாளியா அல்லது தொழிலாளியா செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் நாம் சரியான முறையில் நிறைவேற்றிவிட்டுத்தானே செல்ல வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கடமைகளையும் செலுத்திவிட்டு புறப்பட்டார். ஜாதா ரசூலுல்லாஹி வஸல்லம் அதைத்தான் குறிப்பிட்டது. அந்த சூரா இறங்கிய கையோடு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துஆ, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக், சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். 60 வயது கடந்தவர்கள் அத்தனை பேரும் ஓத வேண்டிய ஒரு துஆ. மௌத்து நன்றாக இருக்கு. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடமைகளை நல்ல முறையில் செவ்வன நிறைவேற்றி விட்டார்கள் என்பதற்கு அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய அந்த பேருரை இருக்கிறது, அந்த பேருரையினுடைய நிறைவுரை இருக்கிறது. அதான் சிறந்த ஆதாரம். சொன்னார்கள், மக்களே மக்களே, உங்களுக்கு மத்தியிலே நான் இரண்டை விட்டு செல்கிறேன். கிதாபல்லாவையும் சுன்னத்தையும் நான் விட்டு செல்கிறேன். இந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற காலமெல்லாம் ஒருபோதும் நீங்கள் வழிதர மாட்டீர்கள். இறை போதனையை பின்பற்றுங்கள், என்னுடைய சுன்னத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வான்கும் துஸ்அலூன அன்னி, மறுமை நாளிலே என்னை பற்றி நீங்கள் வினவப்படுவீர்கள். முகமது தம்முடைய கடமையை சரியாக நிறைவேற்றி விட்டாங்க. யாரை பற்றி விசாரணை? நாயகத்தை பற்றி. நாமெல்லாம் ஏமாத்துகிறோம். முகமதை நான் ஒரு இறை தூதராக அனுப்பினேன். இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான், அவர் தம்முடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றினாரா என்று உங்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான். வான்கும் துஸ்அலூன அன்னி ஃபமா அன்தும் காயிலூன, நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? இதனை சத்திய சஹாபிகள், லட்சத்தை விட கூடிய அந்த சஹாபிகள் சொன்னார்கள், நஷ்ஹது, நாங்கள் உறுதிபட சொல்வோம், சான்று பகரும் அன்னக கதி வல்லத்த விசாரா, உங்களுடைய தூதுவை நீங்கள் நல்ல முறையில் எட்டி வைத்து விட்டீர்கள். அத்தைத்தன் அமானத்தை நிறைவேற்றி விட்டீர்கள். மனசகத்தன் உம்மத்துக்கு நீங்கள் நல்லது செய்து விட்டீர்கள். உங்களுடைய ரப்புடைய பாதையின் பக்கம் நீங்கள் ஹிக்மத்தோடு, சாணக்கியத்தோடு, இதோபதேசத்தோடு நீங்கள் தாவத்து கொடுத்தீர்கள். அபத்த ரப்பக்க,
நீங்கள் ஏக இறைவனை வணங்கியவாறு இருந்தீர்கள் அத்தாக்கள் யக்கீன் மூத்து வருகின்ற வரை என்று நாங்கள் சாட்சி பகர்வோம் என்று சொன்னார்கள் அந்த சத்திய சகாபிகள். நம்மை பற்றி நல்லா கேட்பானே, நம்முடைய மனைவி மக்களிடத்தில் கேட்பானே, அந்த மனைவி மக்கள் இது போன்ற பதில்களை சொல்ல வேண்டுமே மறுமை நாளிலே. என் பெருமானாரை பற்றி உம்மத்தாரிடத்திலே அல்லாஹ் கேள்வி கேட்கிற போது அந்த உம்மத்துமார்கள் அப்படி பதில் சொல்கிறார்கள் என்றால், நாம் பொறுப்புதாரிகளாக இருக்கிற போது, நிர்வாகஸ்தர்களாக இருக்கிற போது, குடும்ப தலைவர்களாக இருக்கிற போது நமக்கும் அந்த விசாரணை இருக்குமா இருக்காதா சற்று யோசித்து பாருங்கள். இறுதியாக சொன்னார்கள் பெருமானார் ரசூலை அல்லாஹும்ம ஷஹத், இதோ அவர்கள் எல்லோரும் சார்ந்து வருகிறார்கள், நான் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிவிட்டேன் என்று. யா அல்லாஹ், இத்தனைக்கும் இவர்களுடைய ஷஹாதத்திற்கு நீ சாட்சியாக, நீ சாட்சியாக என்று பெருமானார் ரசூலை கமிஷார்கள் ஒரு முறையில் மும்முறை சராசமாக அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் என்று சொன்னார்கள். அப்படி சொல்வார்கள். சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மீரானுடைய நோக்கம் என்ன? ஒரு கூட்டு முயற்சியாக நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். மிஸ்பாமுதா மட்டும் செய்யவில்லை. அன்பான பெருமக்களே, நெய்வாசல் நிர்வாகஸ்தர்கள் ஜமாத்தினர்கள், நீடூர் நிர்வாகஸ்தர்கள் ஜமாத்தினர்கள், பாபாநகர் நிர்வாகஸ்தர்கள் ஜமாத்தினர்கள், அதையும் தாண்டி நீங்கள் எல்லோரும் அத்தனை பேரும் ஜமாத்தினர்கள் என்பது எல்லோரும் வருகிறார்கள். ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக சேர்ந்து செய்கின்ற அந்த கூட்டு முயற்சியின் வெளிப்பாடுதான் இந்த மீலாது நபி தொடர் சொற்பொழிவுகளாம். 14 ஆண்டுகளாக நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு முகஸ்துதிக்காக வேண்டியும் எந்த ஒரு பெருமைக்காக வேண்டியும் நிச்சயமாக கிடையவே கிடையாது. அல்லாஹ் கடைசி வரை நம்மை காப்பாற்ற வேண்டும். ஆனால் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு உஸ்வா ஹஸனாவாக இருந்தார்களோ, மிஸ்பாஹுதாவுமே நமது மிஸ்பாஹுதாவுடைய நிர்வாகஸ்தர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுடைய ஒத்துழைப்போடு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி இருக்கிறது ஒரு முன்மாதிரி நிகழ்ச்சியாக ஆகிவிட்டது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல ஊர்களிலே இது போன்ற நிகழ்ச்சிகளை துவங்கிவிட்டார்கள். அந்த நன்மைகள் அதன் மூலமாக கிடைக்கிற உஜூறுகள் சன்மானங்கள் அன்பான பெருமக்களே நாம் எல்லோருக்கும் கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன சற்று யோசித்து பாருங்கள். தாவத் பணி, அதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே தாவத் பணி, முஸ்லிம் அல்லாதவருக்கு மத்தியிலே உண்டான தாவத் பணி அது தனியான ஒரு விஷயம். முஸ்லிம்கள் இறையச்சத்தோடு வாழ வேண்டும், தீனோடு வாழ வேண்டும், ஐயேழு தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும், அல்லாஹ் ரசூல் மீது அளப்பற்ற அன்போடு அவர்கள் வாழ வேண்டும். நீங்கள் நம்முடைய அழைப்புகளை பார்த்தீர்களா? மிஸ்பாஹுதா மூலமாக மீராது நபி இந்த நிகழ்ச்சிக்கான அந்த அழைப்புகள் வெளியிடப்பட்டிருந்தது. ஒவ்வொரு தலைப்பிலேயுமே நம்முடைய சமுதாயத்திற்கு என்ன தேவையோ, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம், பெற்றோர் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சமுதாயத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்றால் இது ஒரு விழிப்புணர்வு கூட்டம். அருமை சகோதர சகோதரிகள், முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக, மூமின்கள் மூமின்களாக இருக்கிறவரை வாழ்த்துமுள்ள ஆழம் நீங்கள் உயர்ந்தவர்கள் என்பதை விளம்பரப்படுத்துவதற்காக வாழ்த்துமுள்ள ஆழம் இருக்கும் மூமினும் மூமினின் நீங்கள் ஈமான் வந்து வலிவு செல்கிற வரைதான் நம்மை நோக்கி தோல்வி படையெடுக்கும். பல்வேறுபட்ட நஷ்டங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் நாம் ஆளாக வேண்டிய நிலை உண்டாகும். இதையெல்லாம் நம்முடைய மக்கள் முன்னே பறை அறிவிக்க அதை எடுத்து சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் இந்த மீராது நபி நிகழ்ச்சி. தினமும் எவ்வளவு விஷயங்களை நம்முடைய உலமாக்கள் இங்கே எடுத்துரைத்தார்கள். நாம் செவிமடுத்துக் கொண்டுதான் இருந்தோம். அருமை சகோதர சகோதரி, நம்முடைய ஊர் இருக்கிறது பல வகையில் சிறப்புக்கு விளங்குகிறது. மதரசாக்கள் இருக்கிறது, ஆண்களுக்கான பெண்களுக்கான காலேஜ்கள் இருக்கின்றன. நம்முடைய ஊரிலே ஒரு முக்கியமான விஷயம், நாம் தெரிந்த ஒரு விஷயம், பழமை வாய்ந்த ஒரு குர்ஆன் நம்முடைய ஊர் மக்களிடத்திலே இருக்கிறது. அதன் மூலமாக இன்றைக்கு கூகுளில் அந்த செய்தி வெளியாகி ஜட்ஜ்மெண்ட்டும் வெளியாகி இருக்கிறது. அது மிகவும் பழமை வாய்ந்த குர்ஆன் என்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் வெளியாகி இருக்கிறது. தாங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படி பல வகையிலே சிறப்புப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய ஊர்
ஜாமியா மிஸ்பாஹுல் அரபிக் கல்லூரியை வைத்து உலகம் பூரா பிரபலியமாயிருக்கிறது. இதோ எங்கள் பாணியர்கள் இந்த மாஸ்தாவுடைய ஃபவுண்டர் ஸ்தாபகர் இங்கே நல்லடக்கமாக இருக்கிறார்களே, அவருடைய இகலாசான துவாதான் அவருடைய சகோதர சகோதரிகள், அவருடைய இகலாசான துவாதான். அந்த துவாவுடைய வெளிப்பாடைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிஸ்பாஹுல் அரபிக் கல்லூரியிலே மிஸ்பாஹுதாவினால் ஊர் மக்களுக்கு என்ன பயன் என்கின்ற கேள்விக்கு வினாவுக்கு விடைதான் இது போன்ற நிகழ்ச்சிகள் மாதந்தோறும் நடத்தப்படுகிற அந்த திக்ர் மஜ்லிஸாக பட்டமளிப்பு விழாவை தழுவிய முறையில் 3 நாட்கள் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இந்த மீராது நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இங்கிருந்து ஆசிரியர்கள் பள்ளிவாசல்களுக்கு வீடுகளிலிருந்து சென்று மதரசாக்கு நடத்துகிறார்கள். இந்த ஊர் மக்களுக்கு என்ன நன்மை என்பதை நாம் அந்த கடமை எங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? வெளியூர் வெளி மாநிலங்களிலிருந்து மாணாக்கர்கள் இங்கே கல்வி பயிற்சி விட்டு செல்கிறார்கள். ஆனால் எங்கள் மக்களுக்கு என்ன பயன் இருக்கிறதா இல்லையா? இப்போதான் நாம் தெரிகின்றோமா? அன்பான பெருமக்களே, நான் முடிவுக்கு வர ஆசைப்படுகின்றேன். நீண்ட நேரம் பேசுவதற்கு எனக்கு நேரம் கிடையாது. காரணம், இன்றைக்கு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் என்ற காரணம். அப்படியானால் இந்த மீனாவுடைய பலன்கள் நம்மை அடைய வேண்டும், வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். சுண்ணத்தான வழிமுறைகளை நாம் கடைபிடிக்கின்ற வரை அன்பான பெருமக்களே, நமக்கு வெற்றிக்கு மேல் வெற்றித்தான், ஜெயத்துக்கு மேல் ஜெயத்தான். இறைவனுடைய திருப்பூரத்துக்கு ஒரு முறை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமின் ஐயாம ஒரு காலம் வரும், நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்களுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கிற விஷயத்திலே நீங்கள் மிக பொறுமையாக இருக்க வேண்டும். முத்தமஸ்ஸிகி ஃபீஹின்ன மிம்மா அன்தும் அலைஹி அஜ்ரு 50 மின்கும் என்று சொன்னார்கள். அந்த காலகட்டம் வருகிற போது என்னுடைய சுன்னத்தை யார் நல்ல முறையில் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களிலே 50 பேருடைய நன்மை கிடைக்கின்றார். உங்களிலே நன்கு கவனியுங்கள் அருமை சகோதர சகோதரிகளே. யாரை பார்த்து பேசுகிறார்கள்? சத்திய சஹாபிகளை பார்த்து பேசுகிறார்கள். உங்களிலே 50 பேருடைய நன்மை. சஹாபாக்கள் அதிர்ந்தார்கள், ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். யார சொல்லலாம், எங்களில் 50 பேருடைய நன்மையா, இல்லை பின்னால் வருகின்ற மக்கள்ல உள்ள 50 பேருடைய நன்மை கிடைக்கும் அந்த சுண்ணத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியது? இல்லை, உங்களிலே 50 பேருடைய நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். காரணம், அவருடைய காலம் ஒரு சோதனை காலமாக இருக்கு. நம்முடைய காலம் ஒரு சோதனை காலம் தானே. இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் அந்த இஸ்லாத்தினுடைய சின்னங்களுக்கும் எவ்வளவு பெரிய சோதனைகள் இருந்தவாறு இருக்கிறது. இந்த நிலையிலையும் கூட நாம் சுன்னத்துகளை பின்பற்றினோம் என்றால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாக ஆகும். இதைத்தான் இன்றைக்கு அருமை பெருமக்களே நாம் நம்முடைய மனசிலே இதை விதைக்கிறோம். ஏதோ 12 நாட்கள் பயான் நடந்தது, கலந்து கொண்டோம், அதை பார்த்து பரவசப்பட்டு போனோம், மக்கள் மத்தியிலே அதை எடுத்துரைத்தோம் என்று மட்டும் இருக்கக்கூடவே கூடாது. இதை நம்முடைய வாழ்வியலிலே கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அன்பான பெருமக்கள், சமூக அக்கறை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது சஹாபிகளை பார்த்து கேட்டார்கள் அல்லவா, பதில் கிடைத்தது அல்லவா? சமூக அக்கறை வெளிப்பட்டது. நாம் நமக்காக வேண்டி மட்டும் ஆடக்கூடாது. இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அந்த சீர்கேடுகளை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் நல்ல ஒரு சீர்திருத்தம் உண்டாக வேண்டும். இந்த சமூகம், நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா, நம்முடைய குடும்பம் நல்லதொரு குடும்பமாக உருவாகும். இந்த சமூக அக்கறையை வெளிப்படுத்தும் உம்மத்தி என்று வாழ்ந்தார்கள் என்று ரசூலுல்லாஹி சொன்னார். குதுபா கிதாபிலே உண்டான வாசகங்களை நாம் படிக்கின்ற போது நம்முடைய நெஞ்சமெல்லாம் வேதனையிலே ஆழ்ந்து போகிறது. கடைசி நிமிஷம் வரை இந்த உம்மத்தை பார்த்து நேற்று சொன்னார்கள் அல்லவா, பெருமானார் ரசூலுல்லாஹி வீட்டில் இருந்து கடைசி நாட்களில் தொழ முடியவில்லை. அந்த இஷானையம் கிரியனை விலக்கி பார்க்கிறார். சத்திய சஹாபிகள் தொழுகின்ற அந்த காட்சியை பார்த்து அவருடைய முகம் இருக்கிறதே அண்ணா பரதத்து முஸ்ஹாபி, குர்ஆனுடைய அந்த பிறகு இருக்கிறது அல்லவா, அது போன்று அவருடைய முகம் ஜொலித்தது. உதாரணம் எப்படி உதாரணம் காட்டுகிறார்கள் பாருங்க. சூரிய வெளிச்சத்தையோ சந்திர வெளிச்சம்னா அதெல்லாம் அதுக்கு தனி உதாரணங்கள் இருக்கிறது. அண்ணவு வரதத்து முஸ்ஹாபி, அந்த அளவுக்கு ஜோதிமயமாக அதை பார்த்து பூரித்து புலகாங்கிலும் அடைந்துதான் அவர்கள் தன்னுடைய உயிரை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தார்கள்.
சமுதாயம் பிழைக்கட்டும், என்னுடைய சமுதாயம் தலைத்தோங்கும். இன்றைக்கு 1,00,000 சொச்சம் என்றால் எதிர்காலத்தில் 20 கோடி மக்கள் உருவாகுவார்கள். அவர்களுக்கு அந்த ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்பட்டது. அருமை பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட நபியை நாம் பெற்றுக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். இது போன்ற நல்ல விஷயங்களை பதிவு செய்வதற்காக வேண்டிதான் அன்பான பெருமக்களே, நாம் இங்கே இந்த நிகழ்ச்சிகளை நம்முடைய 3 ஊர் மக்களும் சேர்ந்து அன்பான பெருமக்கள் உண்மையை பற்றி சொன்னோம்னா நாம் நம்முடைய பிள்ளைகள் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லாமல் நாம் அதை முடிக்க முடியாது. பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுகிறோம். இதோ எங்கள் எம்பி, முன்னாள் எம்பி வந்திருக்கிறார்கள். முன்னாள் எம்பி அவருடைய பேர் என்ன? அப்துல் ரஹ்மான். யாராவது ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால் என்ன பேர் வைக்கலாம் என்று கேட்டால் அப்துல் ரஹ்மான் என்று சொன்னால் அப்துல் ரஹ்மானா என்று கேட்டார். அப்துல்லா என்று கேட்டால் அப்துல்லா பழைய பேரா சேர்க்கிறார். பெருமானாருக்கு பிடித்த பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிஸ். ஹாரிஸ்னா பழைய பேர். இறை தூதர்கள், இறைநேச செல்வர்கள், இறை மலையிலே காணப்படுகின்ற பெயர்கள், சத்திய சஹாபிகள் பெயர்களை எல்லாம் சொல்லுகிற போது முகம் சுளிக்கிறார்கள். அந்த பெயர்களை அவர்கள் 2ஆம் பட்சமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அன்பான பெருமக்களே, இன்றைய காலகட்டத்திலே 5 பேர்கள் உலகம் பூராவும் பரவலியமாக இருக்கிறது. முகம்மது, மரியா, நோசி, ஜோஸ், வாய் என்கிற இந்த 5 பேர்கள் அதிகமாக இந்த 5 பேர்கள் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே முகமது என்கிற பெயர் தான் முதல் எண்ணிலே இருக்கிறது, முன்னணியிலே இருக்கிறது. உலகம் பூராவும் இது ஒரு கணக்கெடுப்பு. இது துல்லியம் என்று சொல்ல முடியாது. இதை தாண்டி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் கணக்கெடுப்பிலே கூறுகிறார்கள், முகமது என்ற பெயர் முதலிடத்தில் இருக்கிறது. 13,33,49,300 பேர் முகமது என்கிற பெயரை வைத்திருக்கிறார். 13,43,49,300 பேர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சூட்டியிருக்கிறார்கள். அருமை சகோதர சகோதரிகள், உலகிலே அதிகம் உச்சரிக்கப்படுகின்ற பெயராக முகம்மது இருக்கிறது. ஒரு யூத அறிஞர் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறார். யூத அறிஞர், இது எப்படி உலகிலே அதிகமாக உச்சரிக்கப்படுகிற பேர் முகமது என்று? நாள்தோறும் நாம் 5 வேளை பாங்கு சொல்கிறோம். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அது எத்தனை முறை வருகிறது? 10 முறை வருகிறது. உலகிலே சற்றேறக்குறைய 45 லட்சம் பள்ளிவாசல்கள். இதை விட கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது தவிர குறைவாக இருக்க வாய்ப்பில்லை. பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. 45 லட்சம் பள்ளிவாசல்களிலே 5 வேளை பாங்கு சொல்லுகிற போது அந்த 45 லட்சத்தோடு இந்த 10 முகமதையும் நாம் பெருக்குகிற போது 4.5 கோடி, தினமும் 4.5 கோடி முறை என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது என்கிற பெயர் உச்சரிக்கப்படுகிறது. இதை தாண்டி நாம் யோசிச்சு கொள்ளலாம். உறுதியிலே முகமது என்ற வார்த்தையை நாம் சொல்கிறோமா இல்லையா? பள்ளிவாசலில் ஒரு பக்கம் பாங்கு சொல்லப்படுகிறது என்றால் வீட்டில் தொடரக்கூடியவர்கள், பிரயாணத்தில் தொடரக்கூடியவர்கள் பாங்கு சொல்கிறார்களா இல்லையா? இகாமத்து சொல்லி தொழுகை நிறைவேற்றுகிறார்களா இல்லையா? அப்போதும் கூட அந்த பெயர் உச்சரிக்கப்படுகிற அன்பான பெருமக்கள், இவ்வளவு பரக்கத்து வாய்ந்த ஒரு பெயரை சூட்டுவதில் நமக்கு என்ன தயக்கம் இருக்கிறது சற்று யோசித்து பாருங்க. ஒரே ஒரு ஹதீஸ், இதோ நான் முடிவுக்கு வருகிறேன். ஒரே ஒரு ஹதீஸ் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸிலே வருகிறது, நானும் சரி, பேர் சூட்டப்பட்ட பிள்ளையும் சரி, பேர் சூட்டிய தந்தையும் சரி, எல்லோரும் சொர்க்கத்திலே இணைந்திருப்போம், கலந்திருப்போம். புர்தா ஷரீஃபிலே நாம் அடிக்கடி சொல்வதோடு எல்லாம் ஹதீஸை அடிப்படையாக முஹம்மதன் அழகான பாடல். ஒவ்வொரு தினமும் இந்த அருமையான ஒரு சபையிலே நம்முடைய பிள்ளைகள் புர்தா ஷரீஃப் ஓதித்தான் துவங்குகிறார்கள். நாம் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பரக்கத்து பெறுகிறோமே, அதிலே உண்டான ஒரு பாடல் தான், என் பேர் வைக்கப்பட்டால் யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பிள்ளையோடு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, எனக்கு ஒரு திம்மா இருக்கிறது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற அந்த வாசகத்தை சொன்ன ஊசர் இமாம் ஒவ்வொரு கருத்துக்கு ஜனமே
முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயரை நாம் சூட்டினோம் என்றால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் சொர்க்கத்திலே கலந்திருப்போம். இது அவர்களுடைய திருவாக்கு, அருள்வாக்கு. அந்த வாக்கை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றுவார்கள். எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, மிகவும் சிரமப்படாதீர்கள், கூகுளுக்குள்ளே போகாதீர்கள், ரொம்பவும் மெனக்கடாதீர்கள். இறை தூதர்களுடைய பெயரை வையுங்கள். ஒவ்வொரு மாதத்திலேயும் அந்த மாதத்திலே பிறந்த சத்திய சஹாபியின் போன நல்லவர்கள் பெரியவர்கள் இருப்பார்கள். அவருடைய பெயரை நீங்கள் சூட்டுங்கள். நிறைந்த வழக்கத்தில் இருக்கிறது என்கிற தகவலை இந்த சமூகத்தில் நாம் பதிவு செய்கின்றோம். நிகழ்ச்சிகள் நிகழ்வு பெற தங்கள் எல்லோரும் பல வகையிலே ஒத்துழைப்புகள் வழங்கியிருக்கிறீர்கள். பெருவாரியான முறையில் ஹதியாக்கள் வழங்கியிருக்கிறீர்கள். அதே போன்று நம்முடைய மாசா மாணவர்களுக்கு 2 பள்ளிவாசல்களிலும் இந்த 12 நாட்கள் மதிய உணவு பருவ உணவு வழங்கி வாழ்ந்திருக்கிறீர்கள். காலமெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மதிய உணவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்போதெல்லாம் நமது மதரசாவிற்கு என்னென்ன தேவைகள், நிதி ஆதாரம் தேவைப்படுகிறதோ, அது திருமண வேலையாக இருந்தாலும் சரி, நாம் உரிமையோடு கேட்டு பெறுகிறோம். சற்றேறக்குறைய 3 லட்சம் ரூபாய் செலவாகிறது. எனவே அந்த தேவைகளை நீங்கள் தான் அந்த தேவைகளுக்கு பொருட்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அன்பான பெருமக்களே, அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் அமர்ந்திருக்கலாம். மதரசாவுடைய அக்கௌண்ட்லேருந்து நாம் பணம் எடுக்க தேவைப்படாமல் அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான். அந்த அளவுக்கு மதரசா மீது தாங்கள் அன்பு வைத்திருக்கிறது, ஆதரவு வைத்திருக்கிறீர்கள். மதரசா உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. என்றைக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களே. எனவே எங்களுடைய துவாக்களை தங்களுக்கு என்றைக்கும் நாங்கள் செய்து கொண்டிருப்போம். தாங்கள் நன்றிக்குரியவர்கள், நன்றியுள்ள நல்லவர்களாக நாங்கள் என்றைக்கும் இருப்போம். எங்கள் மிஸ்பாவுல் அரபிக் கல்லூரியின் சார்பிலையும் 2-3 உபுர் மக்கள் ஜமாத்தாரின் நிர்வாகர்கள் அத்தனை பேர் சார்பிலையும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவிக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஜ்லிஸை கபூல் செய்து புரிந்து கொள்வானாக. மஜ்லிஸிலே நாம் கேட்ட பேசிய எல்லா நல்ல விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற அல்லாஹ்வுடைய ஷஃபாத்தை பெற்று நாம் அடியார்கள் கூட்டத்தில் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக என்ற துஆவோடு நாம் நிறைவு செய்கின்றோம். ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நம்முடைய மிஸ்பாவுல் அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர் ஆஃபீஸ் அபுல் ஹசன் அலி ஷாரிதி மிஸ்பா இருக்கிறவர்கள் இஸ்லாமிய கீதம் இசைத்த கையோடு